அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் டெட் சயின்ஸுக்காக ஒரு 30 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. ஓய்வு நிலையில் உள்ள பொருள்களால் உணரப்படும் உராய்வு எந்த வகை உராய்வு? ஓய்வு நிலையில் உள்ள பொருள்களால் உணரப்படும் உராய்வு பார்த்தீங்கன்னா நிலை உராய்வாகும். குறிப்பிட்ட ஆழத்தில் திரவங்கள் அனைத்து திசைகளிலும் எந்த வகையான அழுத்தத்தை கொடுக்கும்? குறிப்பிட்ட ஆழத்தில் திரவங்கள் அனைத்து திசைகளிலும் எந்த வகையான அழுத்தம் பார்த்தீங்கன்னா சமமான அழுத்தத்தை கொடுக்கும். மின்னூட்டத்தின் SI அலகு என்ன? மின்னோட்டத்துக்கு ஆம்பியர்னு பார்த்தோம். மின்னூட்டம் கூலும் ஆகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. மின்கலம் மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது. சாவி, மின்சுற்று, குறுசுற்று, மின் உருகி. இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. மின்கலம் எதுன்னு பாருங்க. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். அடுத்த ஒன்று சாவி மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது. மின்சுற்று மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான மூடிய பாதையாகும். அடுத்த ஒன்று பாருங்க. குறு சுற்று மூடிய பாதை மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம். மின் உருகி பார்த்தீங்கன்னா அதிக மின்பளுவால் மின் உருகி பயன்படுகிறது. இதான் ஆப்ஷன் ஏ சரியான விடை. மின்கலம் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம். சாவி மின் சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது. மின் சுற்று மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான மூடிய பாதை. குறுசுற்று மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம். மின் உருகி அதிக மின்பளு என்பது சரியான விடை. அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் எது? அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழி அளவுகளாகும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. மின்பகு திரவம் என்பது ஆனோடு மற்றும் கேதோடுடன் வேதிவினை புரியும் ஒரு திரவமாகும். குறுசுற்று துண்டிப்பானது தாமாகவே மின்சுற்றை துண்டிக்கும் பண்பு கொண்டது. இதெல்லாம் ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. கீழ்கண்ட எந்த கூற்று தோராயம் பற்றிய தவறான கூற்றாகும்? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் என்பதுதான் தவறான கூற்று. மனிதனின் இயல்பு வெப்பநிலை எவ்வளவு? மனிதனின் இயல்பு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது எந்த அலகில் கொடுக்கப்படுகிறது? வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அளவில் கொடுக்கப்படுகிறது. திண்மக்கோணம் என்பது என்ன? திண்மக்கோணம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை அளவாகும். திண்மக்கோணம் ஒரு வழி அளவு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. வெப்பநிலை அப்படின்னா என்ன? தலக்கோணம், திண்மக்கோணம், துல்லியத்தன்மை, நுட்பம். ஆப்ஷன்ல பாருங்க. வெப்பநிலை குளிர்ச்சி மற்றும் வெப்பத்தின் அளவு. அடுத்த ஒன்று தலக்கோணம் 2 தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் தலக்கோணம். திண்மக்கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் திண்மக்கோணம். துல்லிய தன்மை உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு. அடுத்தது நுட்பம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கூற்று SI அலகுமுறை அளவீடுகளுக்கான மிகச் சரியான முறையாகும். வெப்பநிலைக்கான SI அலகு கெல்வின். இது அப்படியே ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் ஆப்ஷன் பி சரியான விடை. அழுத்தத்தின் அலகு என்ன? அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் இல்லைன்னா Nm⁻². ஆப்ஷன் டி சரியான ஒன்று. கூற்று மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை அளவுகளாகும். காரணம் அவை ஒன்று மற்றொன்றோடு சார்புடையது அன்று. மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு ஆகியவை அடிப்படை அளவுகளாகும். காரணம் அவை ஒன்று மற்றொரு சார்புடையதன்று.
மற்றோடொன்று சார்புடையது அன்று. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது சரியான, விளக்கம் என்பது சரியான விடை. திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் இவற்றால் அதிகரிக்கிறது. திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம், திரவத்தின் உடர்த்தி, திரவத்தம்பு உயரம் ஆகியவற்றால் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. கூற்று எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் நேரத்தை நேரடியாக எண்களாகவே காட்டுகின்றன. காரணம் இவை 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன? கடல் நீர் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பமாக உள்ளது. பொறுத்துக. விசை அலகு, விசை அழுத்தம், வளிமண்டல அழுத்தம், பாகுநிலை, பரப்பு இழுவிசை. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. விசை நியூட்டன், விசை அழுத்தம் பாஸ்கல், வளிமண்டல அழுத்தம் சென்டிமீட்டர், பாகுநிலை Nm⁻², பரப்பு இழுவிசை Nm⁻⁻1. ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். கடல் கொந்தளிப்பின் போது மாலுமிகள் கப்பலை சுற்றிலும் இதை கொட்டுவார்கள். எதைன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு துகள் மற்றும் எண்ணெய். ஆப்ஷன் சி சரியான விடை. பாராமீட்டரின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தில் உயரம் கொண்டு அளவிடப்படுகிறது எது? பாராமீட்டரின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரம் கொண்டு வளிமண்டல அழுத்தம் தான் அளவிடப்படுகிறது. பொறுத்துக. பாரோமீட்டர் எதற்கு பயன்படுகிறது? உராய்வை அதிகரித்தல், உராய்வை குறைத்தல், உயவு பொருள்கள், ஒழுங்கற்ற பரப்பு. இதில் பாரோமீட்டர் வளிமண்டல அழுத்தம்கான உராய்வை அதிகரித்தல் என்னன்னா தொடுபரப்பு அதிகரிக்கும் பொழுது, உராய்வை குறைத்தல் தொடுபரப்பு குறைக்கும் பொழுது, உயவு பொருள்கள் உராய்வை குறைக்கும், ஒழுங்கற்ற பரப்பு உராய்விற்கான காரணம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. எலக்ட்ரான்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு நகர்வது எலக்ட்ரான் ஓட்டம் எனப்படும். தாமிரத்தின் மின்தடை எண் அலுமினியத்தின் மின்தடை எண்ணை விட குறைவு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருள் இயக்கமானது எவ்வாறு இருக்கும்? அந்த பொருளோட இயக்கம் பார்த்தீங்கன்னா நின்றுவிடும் என்பது சரியான ஒன்று. பொறுத்துக. மின்னோட்டம் பார்த்துருக்கோம். மின்னோட்டம் என்னென்ன? எலக்ட்ரானின் ஓட்டமே மின்னோட்டம். பொருளின் அளவு மோல், ஒளிச்சரிவு கேண்டிலா, தலக்கோணம் ரேடியன், திண்மக்கோணம் ஸ்ட்ரேடியன். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது எதில்னு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. பாஸ்கல் விதி நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி அதாவது பிரேக், அழுத்தப்பட்ட பொதி மேற்கண்ட அனைத்திலுமே பாஸ்கல் விதி பயன்படுத்தப்படுகிறது. கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிரீஸ் தான் அதிக பாகுநிலை உடையதாகும். கூற்று நீரியல் உயர்த்திகள் வாகனங்களை பழுது நீக்கும் பணிமனைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. காரணம் நீரியல் உயர்த்தி பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் என்பது சரியான, விளக்கம் என்பது சரியான விடை. பாகுநிலையின் அலகு என்ன? பாகுநிலையின் அலகு பாய்ஸ் என்பது சரியான விடை. விசையின் எஸ்ஐ அலகு என்ன? விசையோட எஸ்ஐ அலகு நியூட்டன் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று கடைசி கேள்வி. பொறுத்துக. நிலை உராய்வு, இயக்க உராய்வு. நிலை உராய்வு எப்போ வரும்? ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் மீது நிலை உராய்வு வரும். இயக்க உராய்வு இயக்கத்தில் உள்ள பொருள்களில் வரும். உருளும் உராய்வு எங்க வரும்? குறைந்த உராய்வுடையதாக இருக்கும். திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு அது பாகுநிலை. நழுவு உராய்வு நழுவும் பொருட்களில் ஏற்படும் உராய்வு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை.
ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம் டெட்டுக்காக. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.